அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சர்வீஸ் சாலைக்காக எந்த இடத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து அண்ணன் பாக்குமார் அவர்கள் சொல்லணும். சர்வீஸ் சாலை பிரச்சனை என்ற போது அரசாங்கத்தோடு எதிர்த்து போராடி இருக்கிறோம். சட்டப்பையில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா ஒரு படத்தை வச்சிருக்காரு. அவருடைய இதயத்துக்குள்ள மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் இடம் கொடுத்திருக்கிறாரு. அந்த மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்கக்கூடிய திராணி படைத்த ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இருக்கும். இது ஃப்ளைஓவரா இல்லை சர்வீஸ் சாலையா அப்படின்னு டிஸ்கஸ் நடக்கும்போது கூட சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பினர் தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. மூன்றாவது முறையும் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். வணக்கம், நான் ராஜ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர். திருவம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூன்றாவது முறையாக வேட்பாளராக போட்டியிடுறாங்க. தொடர்ச்சியாக அனைத்து பகுதிக்கும் அவர் நிதியிலிருந்தும் அதே போல் தமிழக அரசின் நிதியிலிருந்தும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை, வளர்ச்சி பணிகளை, முன்னேற்ற பணிகளை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் முக்கியமான முன்னணி வீரர்களாக அவர் இருந்து மத்திய அரசினுடைய பல்வேறு மக்கள் விரோத, மாணவர்கள் விரோத, தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய திட்டங்கள், சட்டங்களை எல்லாம் கராராக நின்று முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களோடு அவருடைய கரத்தை பலப்படுத்தி உறுதியாக நின்று எதிர்த்திருக்கிறார். இப்போது அவர் மூன்றாவது முறையாக திருவம்பூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. வெற்றி பெற்று போனதோடு சரி, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பில் மகேஷ் அண்ணனை அப்படி சொல்லவே முடியாது. சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை அப்படி சொல்லவே முடியாது. எல்லா ஊருக்கும் ஏதோ ஒரு வகையில், அது இன்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இரங்கல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு வர முடியலனாலும் கூட மறுபடியும் ஊருக்கு வரும்போது திரும்ப அதை சந்திச்சிருவார். அதே போல் எல்லா நலத்திட்ட பணிகளை துவங்கி வைப்பதற்கும் அதன்போது மக்களை சந்தித்து செல்வது, இப்படியாக அவர் கால்படாத ஊர், அவர் நடக்காத ஊர் என்பது இருக்க அவ்வப்போது தொடர்ந்து அவருடைய பயணங்கள் தமிழகம் முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக சுழன்று வந்தாலும் நம்முடைய திருவெரும்பூர் தொகுதி மக்களை அவர் சந்திக்காமல் இருந்ததே இல்லை. அந்த அடிப்படையில் தொடர்ந்து அவர் பயணம் செய்யக்கூடியவர். இப்போது அவரை எதிர்த்து கடந்த முறை போட்டியிட்ட, அதே போல் இந்த முறையும் போட்டியிடுகிற சகோதரர் பா குமார் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சர்வீஸ் சாலை பற்றி பேசியிருக்கிறாங்க. அந்த சர்வீஸ் சாலை பற்றி பேசுறதுல மட்டும் இல்லாமல் சவால் விடுத்திருக்கிறாங்க. அது அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. மகேஷ் பொய்யாமொழி மக்களை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைத்திருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், அதே போல் பல்வேறு கூட்டணி கட்சிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருந்து கொண்டிருந்தாலும், தொடர்ச்சியாக அந்த கூட்டணி இடம்பெற்று அந்த ஆட்சியோடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும், சர்வீஸ் சாலை பிரச்சனை என்ற போது அரசாங்கத்தோடு எதிர்த்து போராடி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் 2008 தென்காசி எம்பியாக இருந்த தோழர் போ லிங்கம் அவர்களை கொண்டு வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறவங்க தலைமையில் ஐயா நல்லக்கண்ணு இந்த சர்வீஸ் சாலை சம்பந்தமாக உண்ணாவிரதத்தில் கலந்துருக்கிறாங்க. இப்படியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்போடு எடுக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளில், பல்வேறு போராட்டங்களில் நாங்கள் உடன் இருந்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் மீது அக்கறை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சர்வீஸ் சாலைக்காக எந்த இடத்துல ஒரு மாபெரும் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து அண்ணன் பாக்குமார் அவர்கள் சொல்லணும். ஆட்சி வந்துச்சு செய்யலன்னு சொல்கிறீங்க. செய்வதற்காக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறோம். அதில் மகேஷ் பொய்யாமொழி அவர் எந்த வேலையுமே செய்யல சர்வீஸ் சாலைக்காக நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முதல்வருடைய முதன்மை செயலாளர் உமாநாத் அவர்களை அண்ணன் தலைமையில், மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் முன்னிலையில் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், ஊர் நலச்சங்கங்கள், சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பு இவங்கெல்லாம் சந்தித்தோம். அந்த சந்திப்பில் முதன்மை செயலாளர் அவங்க சொல்லும் பொழுது கூட இது ஃப்ளைஓவரா இல்லை சர்வீஸ் சாலையா அப்படின்னு டிஸ்கஸ் நடக்கும்போது கூட கராராக எங்களுக்கு ஃப்ளைஓவர் அமைத்து கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதற்கு முன்னாடி அந்த திட்டம், அந்த வளர்ச்சி வருவதற்கு முன்னாடி எங்களுக்கு சர்வீஸ் சாலை உறுதியாக வேண்டும் என்று பதிவிட்டவர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக அதுக்காக இயங்கி இருக்கிறாங்க. அதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பேசியிருக்கிறாங்க, எங்களோடு பகிர்ந்துருக்கிறாங்க. அதனால் அவர் முயற்சி எடுக்கலன்னு சொல்ல முடியாது. நாங்கள் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 5 இளைஞர்கள் நாங்கள் மேற்கொண்டோம். அதில் நானும் ஒருவன். அந்த உண்ணாநிலை போராட்டத்தின் போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வேலைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 9 கிராமங்களில் 2 கிராமங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் வேலை துவங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயம் அந்த வேலை தொடரும் நினைக்கிறோம். அதில் சில
விவரங்களை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த வேலைகளை அழுத்தம் கொடுப்போம். மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவங்களையே இணைத்து இந்த சர்வீஸ் ஆலையை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மக்களுக்காக போராடக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்லிக்கிற நீங்கள், இந்த திருவம்பூர் தொகுதி மக்களுக்காக அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் சர்வீஸ் ஆலை அமைக்கல, அதுக்கான முன்னேற்றம் ஏற்படலை தானே உங்களுடைய வாதம். அப்படின்னா நீங்கள் மக்களை திரட்டி எவ்வளோ பெரிய போராட்டங்களை இங்கே செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே அமைப்பு இருக்குது, உங்கள் கொண்டு போகலை, அதற்கான முன்னெடுப்புகளை ஏன் எடுக்கலை? நீங்களும் இந்த தொகுதியில் நீங்களும் திருச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்திருக்கீங்க. இது என்னாச்சு தானே? அன்னைக்கு பாஜக நீங்கள் இசைவோடு பயணிக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் இருந்தது தானே? அன்னைக்கு உங்களால் செய்திருக்கலாம்ல, அன்னைக்கு செய்திருக்க முடியல. சரி, அடுத்த ஆட்சி வந்துட்டாங்க, ஆனால் சர்வீஸ் ஆலை வேண்டும். எங்கே போராட்டம் நடத்துறீங்க இந்த 5 ஆண்டுகளில்? இன்றைக்கி தேர்தலின் போது தான் சர்வீஸ் ஆலையை பற்றி பேசுகிறீங்க, வாய் திறக்கிறீங்களே தவிர. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்தில் எங்களுக்கும் சர்வீஸ் ஆலை வேண்டும், இங்கே சர்வீஸ் ஆலை இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எந்த இடங்கள்லையும் அதிமுக போராடவில்லை என்பது தான் உண்மை. மக்கள் இந்த பரப்புரையை, போலித்தனமாக மக்களை குழப்பக்கூடிய பரப்புரைகளை மக்கள் நம்பக்கூடாது. 3வது முறையும் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி அடுத்தது தொடர வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும். ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்கக்கூடிய திராணி படைத்த ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இருக்கும். இதுவே அதிமுக ஆட்சியாக வந்தால் அது அப்படியாக இருக்காது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். சட்டப்பையில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா ஒரு படத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய இதயத்துக்குள்ள மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் இடம் கொடுத்துருக்கிறாரு. அந்த மோடியும் அமித்ஷாவும் என்றைக்கும் தமிழக மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக வேலை செய்ய போவதில்லை. இங்கே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், மதமாக மக்களை பிரிக்க வேண்டும், இங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை மூட்டி ஆட்சி செய்ய வேண்டும் என்று மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சனை ஏற்படுத்துறது, மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வருவது, விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவது, கல்விக் கொள்கை என்று சொல்லி அதில் மத சாயத்தை பூசுவதும், மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கான வேலையை செய்வதும், அதே போல் 100 நாள் மக்கள் வேலையை அழித்தொழிப்பதற்கான சட்டத்தை தற்போது மீண்டும் கொண்டு வந்திருக்கு. அதே போல் தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டங்களை எல்லாம் முழுமையாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அமல்படுத்தினா மக்கள் நசுக்கி பிழியப்படுவார்கள். எதிர்த்து போராடக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கும். அந்த அடிப்படையில் சர்வீஸ் ஆலை பிரச்சனையையும் நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களோடு இணைந்து செயல்படுவோம். சர்வீஸ் ஆலை மீட்பு கூட்டமைப்பினர் தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அதை பரிசீலனை செய்ய வேண்டும். மீண்டும் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை தேர்வு செய்வதற்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் இந்த கூட்டணிக்கு வாக்குகளை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் சர்வீஸ் ஆலை பிரச்சனை வருவதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம். மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்களும் உழைப்பார்கள். அது சமயம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய, இந்த மாநிலத்தை காப்பாற்ற வேண்டிய, இந்த மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்து அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய முடிவுகளை பரிசீலனை செய்ய வேண்டும். நீங்கள் திருவம்பூர் தொகுதி மக்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.